வணக்கம். உங்களை எல்லாம் வரவேற்கிறோம். நிச்சயமாக தினமும் இந்த சொல்லுகிற இந்த செய்தியை தினமும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். நிச்சயமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், சரியாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த கோல் மைனஸ் தெரியுமா? கோல் மைனஸ். ஓகே. இந்த கோல் மைனஸ் சில டைமில் மாட்டிப்பாங்க. நியூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த டனலில் மாற்றிப்பாங்க. உள்ள டனலில் உள்ளே போய் மாட்டிப்பாங்க. அவங்க அப்புறமா அவங்கள கொண்டு வர்றது பெரிய கஷ்டம். அதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, பெரிய டீம் அனுப்புவாங்க. அந்த டீம் ஒர்க் பண்ணும். நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு எல்லாம் யூஸ் பண்ணி பார்ப்பாங்க. எல்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு உள்ளேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த கோல் மைனஸ் ஆக்சுவலாக உள்ளே மாட்டிட்டாங்கன்னா எப்படி இருக்குன்னா, கும்மிருட்டாக இருக்கும். கும்மிருட்டுன்னா எப்படின்னா, இப்போ ஒரு 80 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அந்த 80 பேரையும் யாருக்குமே தெரியாது, எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாது. அந்த 80 பேருக்கும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏறி இறங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள தெரியாது, எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாது. அப்படிப்பட்ட கும்மிருட்டாக இருக்கும். அதில் அவங்களால தாங்கவே முடியாது. அப்போ ஆக்சுவலாக இந்த ரெஸ்கியூவர்ஸ் போகிறாங்க பாருங்கள், அவங்க சின்னதாக ஒரு லைட் அடித்தாலே ஒரு பெரிய லைட்டு மாதிரி அவங்களுக்கு தெரியும். அங்கேருந்து அவ்வளோ பெரிய அவ்வளோ ஒரு லைட் அவங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் தெளிவுபடுத்தி அது உள்ளே போய் கஷ்டப்பட்டு அவங்களெல்லாம் வெளியில் ஒருத்தராக கொண்டு வரும்போது, சில பேர் ஒரு 2 வாரம் 3 வாரம்லாம் உள்ளே இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வெளியே வந்து வெளிச்சத்தை பார்த்த உடனே அவங்க கண்ணு கூசும். கண்ணு திறக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும். ஆக்சுவலி இந்த நிலைமை தான் மக்களுடைய நிலைமை. நம்ம சொன்னோம், உங்ககிட்ட ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். 2 சக்தி தான் இருக்குது. ஒன்று கெட்ட சக்தி, ஒன்று நல்ல சக்தின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த கெட்ட சக்தி என்ன பண்ணுது, இந்த இருட்டில் இவங்களை போட்டிருக்கு. அந்த கும் இருட்டில் இந்த ஜனங்க மாட்டிக்கிட்டாங்க. இந்த கும் இருட்டில் மாட்டிக்கிட்டு அவங்க கடன், இல்லாட்டி அவங்களுக்கு பிரச்சனை, அவங்களுக்கு பணப்பிரச்சனை, இல்லாட்டி நோய், எதுலன்னா ஒன்றில் அவன் மாட்டி விட்ருவான். இந்த மாட்டி விட்டோன்னே இந்த இருட்டில் மாட்டிக்கிட்டு இவங்க வெளியே வர விடாமல் தவிப்பாங்க பாருங்கள். அப்படி தவிப்பாங்க. இவங்க பெரிய பிரச்சனையில் இருப்பாங்க. இவங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. இவங்க என்ன துடிப்பாங்கன்னா, இருட்டில், அந்த இருட்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. அதாவது நான் சொன்னல, அந்த மைனஸ்க்கு இந்த இருட்டில் என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏறுவாங்க. ஏன்னா அவ்வளோ இருட்டு. அதில் அவங்க இருக்கவே முடியாது. அந்த லெவலில் இருப்பாங்க. அது மாதிரி தான் இந்த ஜனங்க மாட்டிகிட்ருக்காங்க. ரொம்ப தெளிவான விஷயம். ஏன்னா 25 வருஷம் முன்னாடி நான் அப்படி தான் மாட்டிகிட்டு இருந்தேன். என்னோட 35 வயசு வரைக்கும் நான் அந்த இருட்டில் தான் மாட்டிகிட்டு இருந்தேன். எல்லாருமே இதை தெரியாமல் நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ இளைஞர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஜாலியாக இருக்கிறாங்க பாருங்கள், ஜாலின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும் எந்த மாதிரி இருட்டில் போய் மாட்டிக்க போகிறாங்கன்னு. அப்புறம் வெளியே வர முடியாது பாருங்கள், பாடுபடுவாங்க. ஸோ அதனால் சப்போஸ் நீங்கள் அந்த இருட்டில் இருக்கீங்கன்னா, நீங்கள் அந்த டனலில் மாட்டிக்கிட்டீங்கன்னா கவலைப்படாதீங்க. நிச்சயமாக நல்ல சக்தி, கடவுள் சக்தி சும்மா இருக்காது. ஏன்னா அந்த சக்தி உங்களை விரும்புது, உங்களை அன்பாக அணைக்க பார்க்குது, உங்களுக்கு எல்லா நன்மையும் செய்ய பார்க்குது. ரைட்டுங்களா? அந்த சக்தி நிச்சயமாக யுத்தம் பண்ணும். நிச்சயமாக நிறைய பேரை எழுப்போம். இந்த ரெஸ்கியூ ஒர்க்கர்ஸ் வராங்க பாருங்கள், அது மாதிரி தான். அது மாதிரி எழுப்போம். என்னை ஒரு ரெஸ்கியூ ஒர்க்கர் வந்து தான் காப்பாற்றினார். காப்பாற்றினோடனே என்ன ரெஸ்கியூ ஒர்க்கருக்காக மாற்றிட்டார். இப்போ நான் ரெஸ்கியூ ஒர்க்கராக இருந்து நிறைய பேரை காப்பாற்றுறேன். அதே மாதிரி நீங்கள் ஒரு நாள் ரெஸ்கியூ ஒர்க்கராக மாதிரி நிறைய பேர் டனல்லேருந்து வெளியே இழுத்து போடுவீங்க. இது புரிகிற வரைக்கும் ஜாலியாக தான் இருப்பீங்க. இங்கே நிறைய பேர் கடவுள் விஷயத்தை கேட்டு புரிஞ்சுக்கிட்டு திருப்பி அந்த டனலுக்குள்ளேயே ஓடுறவங்க இருக்கிறாங்க. அந்த டனல் எப்படின்னா உள்ளே இருந்து அட்ராக்ஷன் காமிக்கும். வான்னு இழுக்கும். ஓடி போய் உள்ளே போய் மாட்டிப்போம். அந்த மாட்டிக்கிற வரைக்கும் தெரியாது. அந்த இருட்டில் துடிக்கிற வரைக்கும் தெரியாது. ஜாலியாக சந்தோஷமாக உள்ளே போயிட்டே இருப்போம். ஆக்சுவலி கடல்லாம் அப்படி தான்.
அப்படியே பணத்தை அப்படியே கொடுத்துட்டே இருப்பான். எல்லா இதுவும் வழியும் காமிச்சு இப்படி 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 ஒரு ஒரு வழி காமிச்சு அப்படியே உங்களை மெது மெதுவா டனலுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுவான். தூக்கிட்டு போய் போட்டுருவான். அங்கேருந்து வெளியில் வெளிச்சம் காட்டி கொண்டு வரதுக்கு ரெஸ்க்யூ ஒர்க்கர்ஸ் வரணும். ஆனால் இந்த ரெஸ்க்யூ ஒர்க்கர்ஸ் டார்ச் அடிக்கும்போது வரணும். வராமல் இல்லை, அங்கேயே உட்காந்துட்டு இதான் நல்லா இருக்குது, நான் இருட்டிலேயே இருக்கிறேன் அப்படின்னு யாருன்னா சொன்னாங்கன்னா அவங்கள காப்பாற்றவே முடியாது இல்லையா? ரெஸ்க்யூ ஒர்க்கர் வந்தாச்சு, டார்ச் அடித்தாச்சு, அதுக்கப்புறமாவும் நான் வரமாட்டேன், எனக்கு இந்த இருட்டு தான் பிடிக்குது, என்னோடய சித்தாந்தம் தான் பிடிச்சிருக்குது, நாங்கள் செய்கிறது தான் எங்களுக்கு நல்லா இருக்குது, நாங்கள் இதுலேயே இருப்போம், கஷ்டம் வந்துட்ட அப்புறம் சொல்கிறவங்க இருக்கிறாங்க. பெரிய கஷ்டம் வந்துட்ட அப்புறம் சொல்கிறவங்க இருக்கிறாங்க. இல்லைங்க இது தாங்க நல்லா இருக்குதுங்க, இதாங்க நியாயப்படுத்திக்கிட்டு அந்த இருட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்க இருக்கிறாங்க. நியாயப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இல்லை எங்களுக்கு தான் கரெக்டு. உங்களுக்கு தான் கரெக்டுன்னா உங்களுக்கு எங்கே விடுதலை வந்தது? நீங்கள் எங்கே வெளிச்சத்தை பார்த்தீங்க? இருட்டிலெல்லாம் இருக்கிறீங்க, பிரச்சனையில இருக்கிறீங்க. அப்போ பிரச்சனையில் போனது எப்படி? அந்த சித்தாந்தம் இருந்து தானே நீங்கள் பிரச்சனைக்கு போனீங்க. அப்போ வெளியே வர்றதுக்கு டார்ச் தானே வந்திருக்கு. அப்போ அதில் இன்னும் நன்மை இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதில் இருக்கிற நன்மையை பிடிக்க வேண்டாமா? அப்போ தானே நீங்கள் வெளியே வர முடியும். கிணத்துல மாட்டிக்கிட்டா ஒருத்தன் கயிறு தான் போட முடியும், அந்த கயிறை பிடிக்கணும், அப்போ தான் அவன் இழுக்க முடியும். நான் கயிறே பிடிக்க மாட்டேன்னு சைடில் உட்காந்துட்டா ஒன்றும் பண்ண முடியாது. காப்பாற்ற வந்தவங்க எல்லாம் கயிறை போட்டு இப்படி பார்த்துட்டு இருக்க வேண்டியது தான். அதனால தான் சொல்கிறோம், நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்களுக்கு கயிறு மாதிரி, இந்த வார்த்தைகள் உங்களுக்கு டார்ச் மாதிரி. சப்போஸ் நீங்கள் டனலில் மாட்டிக்கிட்டிங்கன்னா ஈஸியான வழி உங்களுக்கு வெளியில் வர்றதுக்கு. இது அனுபவத்தோடு சொல்கிறோம். இந்த கெட்ட சக்தியின் பிடியிலிருந்து தப்பிச்சிருங்க. எந்த மதமும் உங்களை காப்பாற்ற போகிறதில்ல, எந்த பாடலும் உங்களை காப்பாற்ற போகிறதில்ல. எந்த ஒரு இடத்துல போய் நீங்கள் அப்படியே பாடிட்டு இருந்தாலும் காப்பாற்ற போகிறதில்ல. எந்த ஒரு என்ன சொல்கிறது, உங்கள் மதத்தோட எந்த விஷயத்தையும், எந்த மதமானாலும் சரி, கிறிஸ்துவ மதம், இந்து மதம், முஸ்லீம் மதம், எதில் நீங்கள் இருந்தாலும் சரி, அந்த மதத்தோட விஷயங்கள் உங்களை காப்பாற்ற போகிறதில்ல. உங்களை காப்பாற்ற போகிறது ஒன்றே ஒன்று தான், இந்த டார்ச் லைட்டு தான். அந்த டார்ச் லைட் எது? கடவுளை புரிந்து கொள்வது, அந்த கடவுளின் சக்தியை புரிந்து கொள்வது, இந்த நல்ல சக்தியை புரிந்து கொள்வது. புரிஞ்சுக்க தான் நீங்கள் வெளியே வருவீங்க. இளைஞர்கள் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க, ஐயோ இதெல்லாம் வேணாம், நாங்கள் ஜாலியாக இருக்கிறோம். நீங்கள் ஜாலியாக இருங்க, இல்லைன்னு வேணான்னு சொல்லலை. ஆனால் இந்த டார்ச் லைட்டை பார்த்துட்டு இருக்கிறது நல்லது. எல்லாம் வேணாம், எங்களுக்கு வேணாம், நாங்கள் டார்ச் லைட்லாம் வேணாம், நாங்கள் ஜாலியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போடுற அந்த 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 இது பாருங்கள், அந்த இறை போட்டு பிடிக்கிறது பாருங்கள். அப்படி தானே மீனை பிடிக்கிறாங்க, இறையை போட்டு தானே பிடிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் அந்த ஜாலியாக இருக்கும், அது டேஸ்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு உள்ளே போனீங்கன்னு வச்சுங்க, அப்புறம் ஒரு நாள் வந்து ரெஸ்க்யூ ஒர்க்கர்ஸ் இப்படி காப்பாற்ற வேண்டி வரும். நீங்கள் நினைக்கலாம், ஓகே அந்த ரெஸ்க்யூ ஒர்க்கர்ஸ் வரட்டும், அது வரைக்கும் இது மாதிரி இருப்போம் அப்படின்னு நினச்சா. ஆனால் படுற பாடு இருக்குதே இந்த வெளியே வர்றதுக்கு. முதல்ல மாட்டிக்காமல் பார்த்துங்க. ஃபஸ்ட் திங், ஜாலியாக இருக்கும்போதே ஒரு ப்ரொடெக்ஷனோட இருங்க. இல்லையா, மாட்டிக்கிட்டிங்களா, நிச்சயமாக இந்த டார்ச் அடிக்கும்போது இந்த டார்ச் வெளிச்சத்தை பார்த்து வெளியே வாங்க. கயிறை போடும்போது அதை பிடிச்சிட்டு வெளியே வாங்க. விதண்டாவாதம் பேசிக்கிட்டு என்னோடய சித்தாந்தம் தான் கரெக்டுன்னு சொல்லிக்கிட்டு எனக்கு தெரிஞ்சது தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டிங்கன்னா வெளியே வர முடியாது. அதனால் தொடர்ந்து இதை கேளுங்க. எல்லா நாளும் இந்த மெசேஜ் உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம். எல்லா நாளும் இதை கேளுங்க. எந்த டவுட் இருந்தாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் நம்பர் 9886158805 9886158805. இந்த நம்பரில் எல்லாருக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். யாருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நிச்சயமாக இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். கவலையே படாதீங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு விடுதலை இருக்குது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கெட்ட சக்தி என்ன தான் உங்களை என்ன பாடுபடுத்தி எந்த டனலில் உள்ளே போட்டாலும் நிச்சயமாக வெளியில் அற்புதமாக வரலாம். அந்த டார்ச் லைட் மாத்திரம் உங்களுக்கு கிடைச்சா போதும். அந்த லைட்டை விடாதீங்க, பலமாக பிடிங்க. பெரிய விஷயத்தை பாருங்கள். கடவுள் உங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை காட்டுவார். பெரிய விஷயங்கள் இருக்குது, பெரிய நன்மைகள் இருக்குது. மதத்துக்குள்ளே போய் அந்த மத சடங்குக்குள்ளே போயிடாதீங்க. நிச்சயமாக கடவுளுமா இருக்கிற அந்த வெளிச்சத்துக்குள்ளே வாங்க. அந்த வெளிச்சம் உங்களை காத்து கொண்டு இருக்கிறது. பெரிய வெளிச்சம் காத்துட்ருக்கு. நீங்கள் அந்த வெளிச்சத்தை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு முன்னாடி போங்க. நீங்களும் வருவீங்க, நிறைய பேர் இங்கே காப்பாற்றுவீங்க. உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.